ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறது கிடையாது. இது கிரிக்கெட்டில் கண்டென்ட் தாண்டி வேறு ஒரு கண்டென்ட்டு. லைக் வந்து எனக்கு லைஃப்பில் சில ட்ராமா நடந்திருக்கும், இல்லை நடந்துட்டு இருக்கலாம். ஸோ வந்து அதை நான் யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாமல், சரி ஓகே நம்ம தான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோமே, நம்ம பேசுறதுக்கு ஒரு 158 பேர் இருக்காங்கங்கிற நம்பி சரி ஒரு வீடியோவாக போடுவோம். எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தா எனக்கு பேசவே தெரில. நான் சில யூடியூபர்ஸ் பேசுகிறதெல்லாம் பார்ப்பேன், அப்போலாம் நல்லா பேசுவேன். இப்போ நான் ஒரு வீடியோவில் பேசும்போது பார்த்தா எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் கூட மனசுக்குள்ள இருக்கிறது கூட வாயில் வர மாட்டேது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் இவனுங்கெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு வந்திருக்கதே ஒரு 8-10 கமெண்ட் தான். அந்த கமெண்ட்லேயும் சில இது ஓகே பேசுகிற மாதிரி இருக்குது, சில இது வந்து இருக்குது. பட் கமெண்ட் பண்ணவங்க நல்லதுக்கெலாம் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். பட் சில இது வந்து என்னால் பேச முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் எது சரி பேசுகிற மாதிரி இருக்கோ அதை வந்து தான் எடுத்து நான் பேச போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மேக்ஸிமம் இந்த 158 பேர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருப்பீங்க. ஸோ அதை தாண்டி வராதவங்களுக்கு சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தால் இப்போ கீழே போடுறேன். ஸோ அதை தெரியாதவங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் நான் அந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தேன். லைக் காடோ இல்லை சூப்பர் நேச்சுரல் திங்கோ வந்து கனவுலங்கிற பாருங்க, காடோ சூப்பர் நேச்சுரல் திங்கோ வந்து உங்க முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன விஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து என் ரியாக்ஷனை தான் இப்போ நான் வந்து இப்போ வீடியோவில் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இவங்க ரிப்ஸ் அப்படிங்கிறவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வில் விஷ் ஃபார் எவ்ரி திங் டு பி பர்ஃபெக்ட், பி இட்ஸ் மை கரியர், மணி, ஹெல்த், ஃபேமிலி, எவ்ரி திங். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கும். நீங்கள் கேட்குறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். பிகாஸ் லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், லைஃப் ஓவர். பாரு, எல்லாமே ஒரு மனுஷனுக்கு கிடச்சிருச்சுன்னா அதை விட ஒரு சந்தோஷமே கிடையாது தான். பட் ஆனால் இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பட் இது வந்து ஒரு நல்ல விஷ். இதை வந்து கடவுள் கொடுத்துட்டானா கடவுளுக்கே வேலை இருக்காது. இது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் கடவுள்கிட்ட போகிறீங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டேன்னா அப்புறம் அவருக்கு என்ன வேலை? அப்புறம் அவர் என்ன பார்ப்பாரு? என்ன ரங்கா ஜோக்காது அப்படின்னு மாதிரி கேட்பாரு. பட் இது ஒரு குட் விஷ், சூப்பர். அடுத்து ஷியாம் ஹரிஹரன். இவன் யாருன்னு தெரியுதா? நம்ம சேனலில் பேசுவானே ஷியாம், என் தம்பி, அவன் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். ஆஸ் ஆஃப் நவ் ஐ வில் விஷ் டு சாட்டிஸ்ஃபை மை பேரண்ட்ஸ் ட்ரீம் அண்ட் டு பிளேஸ் இன் குட் கம்பெனி. இந்த இதை வந்து இந்த இன்ஜினியரிங், அதாவது எந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனும் கரெக்டாக இந்த 3rd செமஸ்டர் 4th செமஸ்டரில் என்ன தான் அவன் ஃபஸ்ட் 2 இயரில் வந்து ஆட்டம் போட்டிருந்தாலும், லைஃப்பை பற்றி புரியாமல் இருந்தாலும், இந்த 3rd செமஸ்டரில் என்ன ஆவானுங்க, அவன் கூட இருக்கவங்களாம் ஒவ்வொருத்தனா பிளேஸ் ஆவானுங்க. என்னடா நேற்று என் கூட சுற்றிட்டு இருந்தாலும் இல்லை மச்சான் கிடச்சிருச்சு நான் போயிட்டுங்க, அப்போ தான் அவனுக்கு ஹிட் ஆகும். ஐயோ என்னடா நம்ம கூட இருக்கீங்களாம் பிளேஸ் ஆகிட்டு போகிறாங்களே, நம்ம இப்போ உட்காந்துருப்போம் இப்படி உட்காந்துருக்கோமேங்கிறப்போ அப்போ தான் பயம் வரும். அப்போ தான் லைஃப் பற்றி யோசிப்பானுங்க. ஐயோ நம்ம 2 வருஷம் இது பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்து வேலைக்கு போகணும். நம்ம அப்போ வீட்டிலேருந்து ஃபோன் வரும், இந்த மாதிரி பாருப்பா வீட்டில் கஷ்டம் வருதுப்பா அப்படின்னு அவங்களும் ஃபோன் அடிப்பானுங்க. ஸோ அப்போ தான் வந்து ரியாலிட்டியே ஹிட் ஆகும். ஸோ அப்போ வரும்போது தான் இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் வரும். நானுமே அந்த மாதிரி தான் இருந்து தான் அதுக்கப்புறம் ரொம்ப இதாகி அப்புறம் எப்படியாச்சும் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இப்போ உட்காந்துருக்கேன். ஏதோ ஒரு இதில் ஓகே ரொம்ப நாளும் உட்காந்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அதே கமெண்ட் தான் இவனும் போட்டிருக்கான். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீ வந்து கன்ஃபார்ம் வந்து நல்லா படி, நல்லா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு, நல்லா கிராக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரியும் உனக்கு பிடிச்ச மாதிரியும் நல்ல வேலைக்கு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இரு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் விஷ் 58 அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி லைஃப் அண்ட் சீயிங் பீப்புள் அரவுண்ட் மீ பீயிங் ஹாப்பி. இது ஒரு நல்ல ஒரு விஷ் தான். பட் ஆனால் இவ்வளோ வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாங்கிற விஷ் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய ஒரு அதிசயம்தான். ஏன்னா நம்ம என்ன இந்த உலகமே எல்லாமே சுயநலமாக தான் இருப்பாங்க, பரவாயில்ல. அங்கேயும் வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அது ஒரு நல்ல எண்ணம் தான். ஸோ இதுக்குமே ஒரு குட். அப்புறம் இது யார், ரவீன் 0_8 அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. என் சித்தப்பன் தான். ஹைடா, வாண்ட் டு கோ பேக் டு 2020 வித் ப்ரெசன்ட் மெமரிஸ் டு சேஞ்ச் த லைஃப். எவ்வளோ ஏன்டா டே, நீயே இப்படிலாம் பேசுனா அப்போ நாங்களாம் எங்கே போகிறது? இவெல்லாம் இத்தனைக்கு எவ்வளோ வேணாம், அதை நம்ம பர்சனலாக பேச வேணாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நானுமே யோசிச்சிருக்கேன். லைக் எப்பப்பெல்லாம் என் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது எல்லா கஷ்டத்துக்கு காரணம் இந்த 2020 தாங்க. எவன் எடுத்தாலும் பாருங்கள், இந்த 2020 அவன் என்னங்க பண்ணான்? அவன் வாட்டுக்கு பாவமாக உட்காந்துருக்கான். அவனை தான் எல்லாம் புக் போட்டு முடிப்பாங்க. அந்த 2020 மட்டும் நான் கரெக்டாக இருந்திருந்தேனா அப்படின்ட்டுருவானுங்க.
எனக்குமே 2020 தாங்க. எனக்குமே அது ஒரு மாதிரி அந்த ஒரு இயர் தான் வந்து ஒரு மாதிரி இருந்தது. எல்லாம் ட்ராமா நடந்தது. அப்பதான் நான் அரிய வேற வச்சு தொலைஞ்சிட்டேன். வீட்டில் சாவடிச்சிட்டானுங்க. எனக்குமே இந்த 2020 மேலே ஒரு வெறி இருக்கு. அப்போ கொஞ்சம் லைஃப்பை பற்றி இப்போ இருக்க தெளிவு அப்போ இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்பேன். எனக்குமே அது தோணும். டைம் ட்ராவல் பண்ணி அப்போ இன்னொன்னெல்லாம் தப்பு பண்ண இல்லை டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணணுமோ எனக்குமே தோணும். அதை தான் இவன் அதான் போட்டிருக்கான். பட் பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். அது காடு கொடுப்பாராங்கிறது தெரில. பட் இது குட் விஷ். அப்புறம் ஆதித்யன் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. தோன்றப்போ எப்போனாலும் எங்கேனாலும் போகணும், லைக் பிளேசஸ், அந்த மாதிரி ஒரு லைஃப், அனானமஸ். ஆமாடா, இதுவும் நல்லா தான்டா இருக்கும். நான் ஆஃபீஸில் இருக்கும்போது யோசிப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஜி நம்ம வாங்குற சம்பளமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20K நீங்கள் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். பிஜியே வந்து நீங்கள் ஒரு நார்மல் பிஜி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6,500 7,500 கேட்பான். ஏசினா 8,500 கிட்டே கேட்டுடுறான். ஸோ இவன் வாங்குறதுலேயே அவனுக்கு தனியாக 8,500 போயிடுது. மிச்ச காசில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு அதில் கொடுக்கணும், உங்கள் செலவு பார்க்கணும். அப்போலாம் என்னென்ன யோசிப்பேன், அந்த இது மார்வல் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒருத்தர் இருப்பார். இப்படி வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணால் இங்கிட்ட பார்த்தா டக்குனு இங்கிட்டு வந்துடும். அது மாதிரி நான் என்ன யோசிப்பேன்னா, லைக் இந்த போர்ட்டல் இருந்துச்சுன்னா இப்படி ஆஃபீஸ் வந்து இப்படி திறந்து இப்படி வந்தால் வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் காலையில் 9:30 மணிக்குனா இப்படி திறந்தா இப்படி வந்துடணும்னு யோசிப்பேன். அதுல இன்னொரு சூப்பர் நேச்சுரலாக யோசிப்பேன். இந்த டோனி ஸ்டார்க் இருப்பார் லயன்மேன், அது மாதிரி ஒரு சூட் போட்டு சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா அப்படியே வெளியே வந்து இப்படி தொட்டோன்னா அப்படியே பாதெல்லாம் ஆகிட்டு அப்படியே சுட்டப் பண்ணிட்டு அப்படியே பறந்து போயிட்டு பறந்து வரலாம்னு யோசிப்பேன். ஸோ அது மாதிரி தான் அவங்க கேட்கணும். இதுவும் நல்லா தான் இருக்கும், பிரச்சனையாக இருக்காது. ட்ராவல் இது கிடையாது, ஈஸியாக கடந்த நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். இதுவும் நல்ல பெட்ரோல் செலவு மிச்சம், எல்லாமே மிச்சம் தான். இது ஒரு நல்ல ஒரு விஷ். அப்புறம் ANDVS அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. ஐ விஷ் டு ஆஸ்க் டு வாண்ட் டு பி இன்வின்சிபிள். ஓ சி, இன்வின்சிபிளாக இருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. இன்வின்சிபிளாக இருந்து எப்படி நல்லது பண்ணுவியான்னு கேட்டால் தெரியல. நீ நல்லது பண்ணுறவன் கிடையாது. என் ஃப்ரெண்டு தான், இவன் நல்லது பண்ண மாட்டான், வேறு ஏதோ தப்பானதோ வேலை தான் பார்க்க போகிறான். அதனால் இவன் காட் யாராக இருந்தால் சொல்லி இவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இவனை பேசாம இவனை வந்து இன்வின்சிபிள் ஆக்கிறதுக்கு பதிலாக இவனை மொத்தமாக அழிச்சிருங்க. இவன் இல்லைன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்க ரெஸ்பான்ஸுக்கெலாம் சொல்லிட்டேன். சில பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ யாரும் என்னை கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பேசுகிற அளவுக்கு இருக்காது. நீங்கள் சொல்லிடுறது ஓகே உங்களோட விஷயம் சொல்லியிருக்கீங்க. எல்லா விஷயம் எப்படி நல்லா பேச முடியும், சில இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்கவுங்க விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக என்னோட விஷ் என்னன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது எனக்கு வர வேணுமான்னு கேட்குறீங்களா? கடவுள் என் முன்னாடி வந்து எனக்கு ஏதாவது வேணுமான்னு வரம் கொடுக்குறாங்களா? ஆமா. You mean God has come in front of me to give me a wish and a boon? உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு. எனக்கு எதுவும் வேணாம். ஸோ என்னோட விஷ் என்னன்னா வந்து இப்போ என்கிட்ட லைஃப்பில் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும். அதுதான் பெரிய விஷ். ஸோ இதுதான் வந்து லைஃப்பில் நிறையா பேரால் இருக்க முடியாத ஒரு விஷ். இதனால் வந்து எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேன். நானே சம்டைம்ஸ் அதனால் கஷ்டப்படுவேன். ஸோ அப்பப்போலாம் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும். எப்பயுமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட இன்னொருத்தையும் ஹையாக தான் இருக்க தான் செய்வான். ஸோ அப்போ அவன் இவ்வளோ இருக்கானே, நம்ம இவ்வளோ தான் இருக்கோமே நம்மளே டீக்ரேட் பண்ணிக்கூடாது. ஸோ நமக்கு இப்போ கொடுத்துருக்க லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கோங்கிறத நினச்சி நம்ம செரிஷ் பண்ணி வாழ்ந்தால் தான் சந்தோஷமே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே இன்னொருத்தனை பார்த்து வளர்ந்தீங்கன்னா சந்தோஷமே ஒன்றும் இருக்கவே இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸோ அதை வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் என்னோடய விஷாகவும் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அது தாண்டி ஏதாவது சூப்பர் நேச்சுரலாக வந்து உனக்கு கேட்டுச்சுன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. அது போதும் எனக்கு. நம்ம சக்திக்கு நமக்கு இதான் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும். எவனா இப்படியே வந்துட்டு போகிறான். இதுதான் என்னோடய விஷயம் இருக்கும். ஓகே, ஒரு வழியாக இந்த வீடியோ பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி பேசியிருக்கேன்னு கூட தெரில. நான் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணாத்துறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எப்படி தான் இந்த இவங்கெல்லாம் யூடியூபர்ஸ்லாம் பேசுகிறாங்களோ எனக்கு சத்தியமாக பேசவே வரல. சரி, எப்படி பேசியிருக்கேங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நானுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சமாக நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேச வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சரியான இன்ட்ரோவர்ட்டு. நான்லாம் ஆஃபீஸ்லலாம் யார்கிட்டையுமே பேசவே மாட்டேன். நான் வாட்டுக்கு போவேன் வருவேன், அந்த மாதிரி இருக்க ஆள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ் இன்னும் நிறையா பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ நான் நினச்ச மாதிரி லென்த்தாக வரல. ஸோ ஷார்ட் வீடியோவாக தான் இருக்குது. ஓகே, இது ஒரு ஃபஸ்ட் ட்ரைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேறு டைம் கிடச்சுன்னா இது மாதிரி ஒரு ரியல் டைம் இன்ட்ராக்ஷன் வீடியோ போடுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ்.